இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலகின் மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து நிறுவனமான ஃபெடெக்ஸ் சென்னை ஐஐடியுடன் இணைந்த நகர்ப்புற பகுதிகளில் ட்ரோன் வாயிலான சரக்கு போக்குவரத்து சேவை வழங்குவதற்கான சோதனை முயற்சியை மேற்கொண்டது. சென்னை ஐஐடி ஃபெடெக்ஸ் நிறுவனம் நடத்திய சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. நகர்ப்புற சரக்கு போக்குவரத்தில் மேம்பட்ட ஏரியல் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் லாஜிஸ்டிக் துறையை மறுவரையறை செய்ய முடியும். இதன் மூலம் சரக்கு போக்குவரத்தின் தரமான சேவையை உறுதி செய்ய முடியும் என சென்னை ஐஐடி ஃபெடெக்ஸ் ஸ்மார்ட் மையத்தின் பேராசிரியர் சத்யநாராயணன் சக்கரவர்த்தி கூறினார். இந்திய தபால் துறை 2025-26 நிதியாண்டில் 15,296 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. இது முந்தைய நிதியாண்டை விட 16% அதிகம். சேவைகளை பரவலாக்குதல், புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்தல், தவறுகளை குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் தபால் துறை ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் வரும் காலங்களில் தபால் துறை சேவை மேலும் மேம்படும் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா கூறினார். தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் கோ கேஸ் நிறுவனம் புதிய டீலர்களுக்கு வாய்ப்பளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து கோ கேஸ் மையங்களை நடத்தி வரும் கான்பிடன்ஸ் பெட்ரோலியம் நிறுவனம் கூறியதாவது: நாடு முழுதும் 68 எரிவாயு நிரப்பும் நவீன ஆலைகளை நடத்தி வருகிறோம். இதன் வாயிலான எளிமையான விரைவான விநியோகம் சாத்தியம். எங்கள் எல்பி நிறுவனங்கள் நகர்ப்புறங்கள், சிறு நகரங்கள் மற்றும் வளர்ந்து வரும் சந்தைகளில் இயங்கி வருகின்றன. கோ கேஸ் டீலராக விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம். புதிய தொழில் முனைவோரை உருவாக்கவும் ஊக்குவிக்கவும் இது ஒரு வாய்ப்பாக அமையும். இதன் மூலம் உள்ளூர்வாசிகளுக்கு வேலை வாய்ப்பும் உருவாகும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது.